5 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. That's time enough for people to complete their PhD. அதை முடித்துவிட்டு look for jobs. வேலையை தேடுவதற்கான போதுமான காலம். Time enough to fall in love. காதலிப்பதற்கு போதுமான காலம். Marry and have a baby. திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெறுவதற்கு போதுமான காலம். Time enough for world to normalize the genocide in Gaza. 5 ஆண்டுகள் காசாவில் நடந்த இன அழிப்பை மறந்து விடுவதற்கு போதுமான காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னன்னு கேட்கிறாங்க. Is it time enough for our release? இந்த காலம் எங்களுடைய விடுதலைக்கு போதாயா என்ற கேள்வியை முன்வைக்கலாம். இது அவனுடைய கேள்விகள். இந்த கேள்வி இந்த சமூகத்தின் கேள்வியாக எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரீதியில் நடக்கும். கொஞ்சம் பேருக்கு பெயில் கொடுத்துட்டு அவன் என்ன சொல்றான்னா 12 கண்டிஷன் போடும். சூருக்கு 2 லட்சம், வெளியே விட்டு வெளியே போகக்கூடாது, சோசியல் மீடியால எந்த போஸ்டும் சோசியல் மீடியால போடக்கூடாது, ஒரு வாரத்துக்கு 2 தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும், பாஸ்போர்ட்டை கொடுக்கணும், எந்த இடத்துலயாவது ஆர்ப்பாட்டம் நடந்தா பேரணியில போகக்கூடாது, போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, முழக்கம் எழுப்பக்கூடாது. இந்த குரல் யாருடைய குரல்? RSS குரல். இந்த குரல் யாருடைய குரல்? மோடியின் குரல். ஆனா இது யார் வாயில இருந்து வந்தது? நீதிமன்றத்தின் வாயில் இருந்து வந்தது. அவன் சொல்றான், அங்கே நம்மை போன்று படித்தவர்கள் ஒரு அநீதியான சட்டத்திற்கு எதிராக நிற்கவில்லை என்றால் ஏழை முஸ்லிம்களுக்கு ஆதரவாக யார் நிற்பார்கள் என்கிற இந்த கேள்வி. எனவே காலிக்கும் உமர் காலித்துக்கும் சர்ஜில் இமாமுக்கும் நாம் இன்றைக்கு நீதி கேட்பது என்பது இந்தியா தன்னுடைய மனச்சாட்சியை இழந்துவிட்டு நிற்கிற நீதிமன்றங்களை நோக்கி சாதாரணமான மக்கள் தங்கள் குரலை எழுப்ப வேண்டும் என்பதற்காக காவி இருள் தூங்கிறது. இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், அதற்கு எதிராக நம்முடைய குரலை வலுவாக எழுப்ப வேண்டும் என்பதை எல்லோரிடமும் சொல்லுங்கள் என்கிற உரையாடலை நிகழ்த்துவதற்காக நான் மட்டும் உட்கார்ந்த உடனே இடது பக்கமாக பார்த்தேன். இங்க ஒரு போர்டு இருக்கு, புதுப்பேட்டை ஆட்டோ ஓட்டுநர் சங்கம். புதுப்பேட்டைனாலே அது பொதுவாக ஒரு இஸ்லாமியர் இருக்கிற பகுதி. எங்க போய் சொன்னாலும் அப்படி ஒவ்வொன்றுக்கும் வியாசர் பாடினா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, வடசனைனா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, புதுப்பேட்டைனா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தா நாராயண தெரு என்று இருக்கிறது. சரின்னா அதுக்கு கீழே பார்த்தா ஒரு மசூதி, ஒரு நடுவுல இயேசுநாதர் படம், அடுத்த பக்கத்துல ஓம் சிம்பல், அதோட சேர்ந்து விநாயகர் சிலை. சரி, பல இடங்கள்ல அப்படி வச்சிருக்கான். அப்புறம் கீழே நான் பார்க்கிறேன், தலைவர் ஜெரோம், செயலாளர் நடராஜன், அப்படியே வந்துகிட்டே இருக்கு. உறுப்பினர்கள் கே ஜமால் முகமது, கோபால், தாஜ், அசீஸ், ஹதீஸ், ராம்குமார், ராஜா, தாசில்தார் என்கிற. இதுதான் இந்தியா. இங்க சம்சீர் சொன்னாருங்க, சம்சீர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். இந்தியாவில் 1921 முதலாக பூரண சுதந்திரம் என்கிற கோரிக்கையை ஒருவர் போய் பேசுகிறார். நீங்க 1929 தான் காங்கிரஸ் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறது, எது பூரண சுதந்திரம் என்பது. அதற்கு முன்பாக வரை டொமினியன் அந்தஸ்து தான் கேட்டுக்கொண்டது. இங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கும், ஆனால் பிரிட்டனில் இருந்துதான் அதற்கு முழு அதிகாரம் அவர்களிடம் இருக்கும். இன்னைக்கு இருக்க மாநில அரசு மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்படிதான் வச்சுதான். அப்படி போய் கம்பீரமாக முழங்கிய மனிதரை பற்றி பேசினார். அவர் பெயர் மௌலானா ஹசரத் மொஹான்.
நீங்க கம்யூனிஸ்டுகளுடைய எளிமையை பற்றி இப்ப பேசுறோம். அதுக்கு பின்னால கம்யூனிஸ்ட் கட்சி பேசிட்டே இருக்கு, இப்படி இருக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி. அவர் அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினராக இருந்தார். அரசியல் நிர்ணய சபைனா அப்போ தேர்ந்தெடுக்கப்படாத நியமிக்கப்பட்ட எம்பிக்கள். இப்ப எம்பிக்களுக்கு இருக்கிறது மாதிரியான சலுகைகள் எல்லாம் அவருக்கு இருந்தது. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சினா இப்படிதான் இருக்கணும்னு பெரிய ஒரு அமைப்பு, அதை ஒட்டிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. ஆனால் இயல்பாக மௌலானா ஹசரத் மொஹானி இப்ப ட்ரெயின்ல இப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இல்லை. ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, இப்போ எக்கனாமிக் கிளாஸ்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க ஏசிலேயே. அப்புறம் ஸ்லீப்பர் கிளாஸ், அப்புறம் அன்ரிசர்வ்ட் கோச். அவர் ஆனா முன்னால இருந்த ட்ரெயின்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா ஒரு 6 பேர் மட்டும் இருக்கக்கூடிய மூடப்பட்ட ஒரு பெட்டி, அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் கிளாஸ் என்பது இப்ப இருக்க ஸ்லீப்பர் கிளாஸ், ஆனா எதுலையும் ஏசி கிடையாது. தேர்ட் கிளாஸ் என்பது இப்ப போற அன்ரிசர்வ். அவருக்கு பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க, நீங்க எப்போதுமே உங்களுக்கு தான் ஒரு எம்பிங்கிற முறையில நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே போகலாமே, என்ன காரணத்துக்காக நீங்க தேர்ட் கிளாஸ்ல போறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொன்னார், ஃபோர்த் கிளாஸ்னு ஒண்ணு இல்லை, அதனாலதான் நான் தேர்ட் கிளாஸ்ல போறேன் அப்படின்னு. ஒரு கம்யூனிஸ்டாக தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டவர் என்று கூட சொல்ல மாட்டேன், கற்பனை செய்து கொண்டவர் சொல்லுவார். அதை வழிமொழிந்தவர் இருக்காரு இல்லையா, அவர் சுவாமி குமரானந்தா. அதை இங்க சொல்லிட்டு போனார். துறவரம் பூண்டவர். சுவாமினா இந்த சுப்பிரமணிய சுவாமி அப்படி எல்லாம் இல்லை, அவர் உண்மையிலே சாமி துறவரம் பூண்டவர். அப்படியே துறவரம் பூண்டு அப்படியே இந்தியா முழுவதும் சுத்தி பார்ப்பதற்காக போறாரு. போய்கிட்டே இருக்கிறவருக்கு ஞானம் வந்துருச்சு. எப்ப ஞானம் வந்ததுன்னா, மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அடுத்த பிறவிக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த பிறவிலேயே கொஞ்சமாவது நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு கொஞ்சம் பேர் போராடிட்டு இருக்காங்க, அவனோட இருக்கிறது சேர்ந்து போராடுவதுதான் சரியானது என்று செங்கொடியோடு தன்னை இணைத்துக் கொண்டவர் சுவாமி குமரானந்தா. அவர் போய் முன்மொழிகிறார். யாரு? மௌலானா ஹசரத் மொஹானி. வழிமொழிந்தவர் சுவாமி குமரானந்தா. இதுதான் இந்தியாவினுடைய பாரம்பரியம். இங்க நமக்கு அந்த பழைய எக்ஸ்பிரஸ், எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த போற இடம், அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால 1927 கொஞ்ச நாளைக்கு முன்னால இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னால நீல் என்பவருடைய சிலை இருக்கு. முதலாம் உலக போருக்கு பின்னால அந்த முதல் இந்திய சுதந்திர போர் நடந்த போது ராணுவத்துல இருந்த கொஞ்சம் பேரு நம்ம ஆட்களையே கொல்ல சொல்றானே அப்படின்னு சொல்லி ஓடி போறாங்க. பிறகு அதெல்லாம் தோற்கடிக்கப்படுது. அவங்க எல்லாம் திரும்ப வேலைக்கு வந்தவங்கள ராணுவத்துல இருந்து நீ ஓடி போன, எனவே உன்னை எல்லாத்தையும் கொல்லணும்னு தீ வச்சு கொள்றான். அதாவது முதல்ல துப்பாக்கி எடுத்து சொல்றோம். இவ்வளவு குண்டுகளை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நட்டப்படுத்த வேண்டாம், மொத்தமா போட்டு எரிச்சிடலாம்னு எரிச்சே கொண்டதான் அந்த நீர். அந்த நீருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சிலை வைக்க, அந்த சிலைய ஒரு 2 பேர் ஏறி போய் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க 2 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. இப்ப அது அருங்காட்சியகத்துல இருக்கு அந்த சிலை. அதுக்கு பின்னாலதான் அதை மாத்துறாங்க. ஒருவர் கடையத்தில் இருந்து வந்த சலாவுல்லா, இன்னொருத்தர் மதுரையில் இருந்து வந்த ஒரு இந்து நபர். பிரச்சனை என்னன்னா, இந்து பத்திரிகையில இப்பவும் போய் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நீல் ஸ்டேச்சு அப்படின்னு போட்டீங்கன்னாலே அந்த செய்தி தான் வரும். இதுதான் இந்தியாவினுடைய பாரம்பரியமாக இருந்து வந்திருக்கு. நாம் சொல்லுகிற வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியாவுக்கு பெருமை என்று சொல்றோம்ல, இயற்கையே அப்படித்தான் இருக்கு. ஒரே மரத்தின் விதைகளில்
முளைக்கிற எல்லா கன்றுகளும் ஒரே மாதிரி விளைவதில்லை. ஒரே பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் ஒரே குணத்தோடு இருப்பதில்லை. இயற்கையின் இயல்பான தன்மையே பன்மை தோன்றார். எனவே இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்த பன்மைத்துவத்தை நாம் பெருமை என்று சொல்கிறோம். பெருமை என்பது உண்மைதான். ஆனால் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையே இந்த வேற்றுமலைகளை எல்லாம் அங்கீகரித்த, இது இயல்பு என்று ஏற்றுக்கொண்ட அந்த தன்மைதான் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நல்லெண்ணத்தின் காரணமாக இது உருவாக்கப்படவில்லை. எது? இந்தியா ஒரு வேற்றுமையின் ஒற்றுமை அல்லது மதச்சார்பற்ற நாடு அல்லது கூட்டாட்சி தத்துவம் என்பது. நம்முடைய உணவு முறையில் மாற்றம் இருக்கிறது. முட்டை ஸ்மெல் அடிச்சாலே சாப்பிடாத கொஞ்சம் பேர் இருக்காங்க. கருவாடு இல்லைன்னா சாப்பாடே போகாதுன்னு சொல்ற ஆள் இருக்கான். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். இறை வழிபாட்டில் ஒரே மதத்திற்குள்ளேயே வேறுபாடு இருக்கிறது. இஸ்லாமில் இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் இருக்கிறது, இந்து மதத்தில் இருக்கிறது. இந்து மதத்தின் உட்பிரிவு என்று சொல்லுகிற வைஷ்ணவத்தில் வடகிழக்கும் தென்கிழக்கும் சண்டை நடந்துருக்கு. சைவத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு படத்துல ஏபி நாகராஜன் படத்துல வரும், அப்பனை பாடும்பாயால் சுப்பனை பாட மாட்டேன். அப்பன் யாரு? சிவபெருமான். சுப்பன் யாரு? இப்போ இந்துத்துவ ஆட்கள் தங்களுடைய மோசமான நடவடிக்கைக்கு கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அப்பனை பாடும்பாயால் சுப்பனை பாட மாட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊர்ல இருக்க பெரிய ஆட்கள் என்ன சொன்னா, அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயும் மண். இதை ஒட்டுமொத்தமாக இந்த தன்மையை எல்லாம் உள்ளடக்கித்தான் இந்தியா பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருக்கையிலேயே விடுதலை பெறுகிற இந்தியா எப்படி இருக்க வேண்டும், பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள், பல்வேறு விதமான உணவு கலாச்சாரம், பல்வேறு விதமான உடை கலாச்சாரம், பல்வேறு விதமான வழிபாட்டு தன்மைகள் எல்லாம் இருக்கு. எனக்கு சாப்பாடுன்னா சோறு தான் ஞாபகத்தில் வரும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவருக்கு சப்பாத்தியோ ரொட்டியோ ஞாபகத்தில் வரும். எல்லாவற்றிலும் வேறுபட்டு இருக்கிறோம். எனவே இவற்றையெல்லாம் இணைப்பதற்கான முறையில் தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ரமணா அவர் பேசுகிற போது ஒரு விஷயத்தை சொன்னார். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இயற்றப்படுகிற சட்டங்கள் எல்லாம் வழக்குகளாக இங்கே நீதிமன்றத்திற்கு வருகிறது. ஏனென்றால் அவை நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதிக்கப்படுவதில்லை. நான் தொழில் தகராறு சட்டம் சம்பந்தமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ராமமூர்த்தி அவர்களுடைய விவாதத்தை நான் வாசித்தேன். சொல்லிட்டு சொல்றாரு, இந்தியாவினுடைய இந்த வேறுபட்ட தன்மைகளை எல்லாம் இணைப்பதற்கான கண்ணியும் அதற்குள் இருக்கிறது. வேறுபட்ட தன்மைகளை எப்படி அங்கீகரிப்பது என்பதும் அதற்குள் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அது இன்றளவும் நினைத்து நிற்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஒன்றும் கம்யூனிஸ்ட் கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வேற்றுமைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்றார். இதையெல்லாம் அழிக்க துடிக்கிற ஒரு அரசாங்கம் வந்து அதை பற்றி தான் இன்னைக்கு தோழர் செல்வா சொன்னார். உமர் காலித்தையும் சர்ஜில் இஸ்லாமையும் அவர்களை பற்றி படிக்கிற போது இன்னும் வாழ்க்கை ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்ட தோழர்னாரு. அவன் உமர் காலித் அவன் ஒரு டாக்டரேட் வாங்கணும், பிஹெச்டி முடிச்சான். ஒரு குழந்தையை எப்படி படிக்க வைத்திருப்பார்கள் அந்த பெற்றோர், எத்தனை கனவு இருந்திருக்கும். அவன் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில அவன் பிஹெச்டி பண்றான்.
ஆதிவாசி சமூகம் ஒரு பகுதியில பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல எப்படி மாறியது என்பது குறித்து மிக உயர்தரமான ஆராய்ச்சி என்று பலராலும் பாராட்டப்பட்ட தீசிஸ். அவன் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில பிஏ பண்றான், எம்ஏ பண்றான், எம்ஃபில் படிக்கிறான், பிஹெச்டி படிச்சிருக்கான். டாக்டர் முனைவர் உமர் காலித் என்று நாம் பேசுறேன். அந்த சார்ஜில் இஸ்லாம் இருக்காங்க, அவன் எப்படி ஆளு அப்படின்னா, அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியாவினுடைய பிரீமியர் இன்ஸ்டிடியூட்னு சொல்றோம்ல, ஐஐடி பாம்பேல அவன் பிடெக் முடிக்கிறான், அங்கேயே எம்டெக் முடிக்கிறான், ஒரு 2 வருஷம் வேலை பார்க்கிறான். வேலை பார்த்துட்டு அவன் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்கு எம்ஏ ஹிஸ்டரி படிக்க வர, அதுக்கு பின்னால எம்ஃபில் முடிச்சவன். அவனுடைய நோக்கம் டாக்டரேட், முனைவர் பட்டம் பெறுவது. இந்த பசு வதையை முன்வைத்து இந்தியாவில் எப்படி அவர்கள் மத மோதலை தூண்டுகிறார்கள், கவு ஸ்லாட்டர் அண்ட் கம்யூனல் கான்ஃபிளிக்ட், இதை பற்றியான ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை அவன் எழுதிக் கொண்டிருக்கிற போதுதான் திகார் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். எவ்வளவு பெரிய படிப்பு! நான் வெறும் பிஎஸ்சி படிச்சான். இவர்கள் எப்படிப்பட்ட கனவு! அவன் ஜெயில இருந்து முதல்ல சார்ஜில் இமாம் அவங்க அம்மா கேட்கிறாங்க, டேய் வேணாண்டா, நாம பாடத்துல பகத்சிங்க படிப்போம், பாடத்துல காந்திய படிப்போம், பாடத்துல பெரியார படிப்போம், ஆனா நம்ம புள்ள காந்தியா பகத்சிங்கா பாரதியா இருக்கிறத, ஆமா நீங்க தான் போய் ஊரை திருத்த போறீங்களான்னு கேட்பேன். இந்த அம்மா கேட்கிறா, அம்மா இல்ல அம்மா கேட்கிறா, எப்பா ஊரு கெட்டுக்கிறதுக்கு நீ இதை பண்ண வேண்டாம், ஏதாவது சிக்கல்ல மாட்டிப்பாரு. அவன் சொல்றான், அம்மி படித்த நம்மை போன்றவர்கள் do not protest against an unjust law. ஒரு அநீதியான சட்டத்திற்கு எதிராக நம்மை போல படித்தவர்கள் போராடவில்லை என்றால், who would stand for poor Muslims? ஏழை இஸ்லாமியர்களுக்காக எவன் நிற்பான்? அந்த அம்மா தாய்ப்பாசத்துல இருந்து கேட்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டை பத்தி அவனுக்கு தெரியுது, ஆனா அந்த பையன் எனக்கு பதில் சொல்றான். நம்மை போன்று படித்தவர்கள் ஒரு அநீதியான சட்டத்திற்கு எதிராக நிற்கவில்லை என்றால், ஏழை முஸ்லிம்களுக்கு ஆதரவாக யார் நிற்பார்கள் என்கிற இந்த கேள்வி அந்த அம்மாவின் வாயை அடைத்து விடுகிறது. இப்போது அவன் ஜெயிலில் இருக்கிறான். சொல்றதுல இவன் ஒண்ணு சொல்றான், நான் இங்க பேசுனதெல்லாம் இவங்களை படிக்க படிக்க ஒரு மிகப்பெரிய மரியாதை, ஒரு எவ்வளவு பெரிய விஷனோட இவங்க இருக்காங்க. இந்த 5 வருஷம் இருக்கக்கூடிய இந்த பையன் ஒரு பேட்டியில சொல்றான், நான் ஒரு கேள்வியை கேட்கிறான், சிறையில இருந்துதான் ஒரு கடிதம் எழுதுறான். அவன் சொல்றான், 5 years have passed, 5 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. half decade, இங்கிலீஷ்ல டிகேட்னா 10 ஆண்டுகளை சொல்றான், அந்த half decade. That's time enough for people to complete their PhD. அந்த காலம் ஒரு முனைவர், அவன் டாக்டரேட் வாங்கினவங்க, அவன் சொல்றான், அந்த 5 ஆண்டு காலம் ஒரு முனைவர் பட்டம் பெறுவதற்கு போதுமான காலம். அதை முடித்துவிட்டு look for jobs, வேலையை தேடுவதற்கான போதுமான காலம்.
டைம் enough to fall in love. காதலிப்பதற்கு போதுமான காலம். marry and have a baby. திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெறுவதற்கு போதுமான காலம். டைம் enough for one's kids to grow beyond recognition. தான் பெற்ற குழந்தை ஒரு 5 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற போது அதை மீண்டும் ஞாபகப்படுத்த முடியாத அளவிற்கு குழந்தை வளர்ந்து விடுகிற காலம் இந்த அந்த காலம். Time enough for world to normalize the genocide in Gaza. அவனுடைய எப்படி எழுதலாம் பாருங்க. 5 ஆண்டுகள் ஒரு இன அழிப்பு, காசாவில் நடந்த இன அழிப்பை மறந்து விடுவதற்கு போதுமான காலம். Time enough for our parents to grow old and feeble. என்னுடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாகி ரொம்ப ஃபீபிள்னா எல்லாருக்கிறவர்களாக ஆவதற்கு போதுமான காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னன்னு கேட்கிறாங்க. இஸ் இட் டைம் enough for our release? இந்த காலம் எங்களுடைய விடுதலைக்கு போதாதா என்ற கேள்வியை முன்வைக்கலாம். இது அவனுடைய கேள்வி அல்ல. இந்த கேள்வி இந்த சமூகத்தின் கேள்வியாக எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீதியில் நடக்கிறோம் கிடையாது. பெரிய போயத்தார் எப்படி எழுதியிருக்கான். நான் இதை வாசிக்கிற போது இப்ப ஏராளமான உதாரணங்களை இவர்கள் சொன்னார்கள். குர்மீத் ராம் ரஹீம் என்கிற ஒரு பாலியல் குற்றவாளிக்கு, ஒரு கொலைகாரனுக்கு கொலையை அந்த பாலியல் குற்றத்தை எழுதிய ஜேர்னலிஸ்டை, பத்திரிகையாளரை கொலை செய்தவனுக்கு தொடர்ச்சியாக பெயில் வழங்குகிற இந்த நீதிமன்றம் தான் சர்ஜில் இமாமுக்கும் உமர் காலிக்கும் அவங்களோட இருந்த கொஞ்சம் பேரை வெளியில விட்டுதான். இவங்களுக்கு என்ன சொல்றாங்க, கொஞ்சம் பேருக்கு பெயில் கொடுக்குறான். கொடுத்துட்டு அவன் என்ன சொல்றான்னா 12 கண்டிஷன் போட, சூருக்கு 2 லட்சம் ரூபாய், டெல்லியை விட்டு வெளியே போகக்கூடாது, சோசியல் மீடியால தப்பான போஸ்ட் போடக்கூடாதுன்னு சொன்னா புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த போஸ்டும் சோசியல் மீடியால போடக்கூடாது. சமூக வலைத்தளத்தில் நல்ல பையனா நடந்துக்கணும். ஒரு வாரத்துக்கு 2 தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். பாஸ்போர்ட்டை கொடுத்தணும். எந்த இடத்துலயாவது ஆர்ப்பாட்டம் நடந்தா நோ ராலிஸ், நோ ப்ரொடெஸ்ட் ஆர் நோ ஸ்லோகன். பேரணியில போகக்கூடாது, போராட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது, முழக்கம் எழுப்பக்கூடாது. இது யார் சொன்னா? இந்த குரல் யாருடைய குரல்? RSS குரல். இந்த குரல் யாருடைய குரல்? மோடியின் குரல். ஆனா இது யார் வாயில இருந்து வந்தது? நீதிமன்றத்தின் வாயில் இருந்து வந்தது. எனவேதான் சொல்கிறோம், நீதி கேட்டு கண்ணகி நீதி கேட்டு எங்க போகல. அப்பெல்லாம் மன்னர்கள் தான் நீதி வழங்கினார். ஆனா இவ அரசன் என்ன சொன்னா, தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று பேசுகிற அடுத்த நிமிடம் அவன் நீதி கேட்டது மக்களிடம். எனவே காலிக்கும் உமர் காலித்துக்கும் சர்ஜில் இமாமுக்கும் நாம் இன்றைக்கு நீதி கேட்பது என்பது இந்தியா தன்னுடைய மனச்சாட்சியை இழந்து விட்டு நிற்கிற நீதிமன்றங்களை நோக்கி சாதாரணமான மக்கள் தங்கள் குரலை எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பேசுகிறோம். நம்முடைய நீதிமன்றங்களை பற்றி பேசுகிற போது இப்ப சமீபத்தில் கூட சொன்னாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் நீங்க நடக்கணுமா இல்லையா? திருப்பரங்குன்றை சொல்ல கேட்டார். கட்டாயம் நீதிமன்றத்தை மதிக்கிறோம். ஆனா ஒன்று அப்படி கேட்கிறவர்களுக்கு திரும்ப ஒரு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறார்.
உள்நோக்கத்தோடு சொல்லப்படுகிற தீர்ப்புகள் அமுல்படுத்தப்பட்டால் என்னவென்பதற்கு நல்ல உதாரணமாக எது நிற்கிறது? மணிப்பூர் நிற்கிறது. ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் மொத்தமும், மெய்த்தி இனம் மொத்தமும் நாளையிலிருந்து என்னவா மாறிடும்? பழங்குடி மக்கள் என்று அவன் சொல்றான். நம்ம ஊர்ல நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? அதாவது 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்புக்கு மாறா ஒரு நீதிபதி சொல்ல முடியாதுங்கிறது எப்படி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் மீறினார்கள், அதே போன்று உச்ச நீதிமன்றம் மணிப்பூர் உயர் நீதிமன்றத்துல போல எஸ்டி யாரு எஸ்டி யாருன்னு யார் சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சாலும் சொல்ல முடியாது. யார் தான் சொல்ல முடியும்? நாடாளுமன்றம் மட்டும்தான் சொல்ல முடியும். உச்ச நீதிமன்றம் கூட சொல்ல முடியாது. நாடாளுமன்றத்துக்கு உள்ள அதிகாரத்தை ஒரு உயர் நீதிமன்றம் எடுத்து கொண்டு சொல்லும். உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் மாதிரியான ஒரு முதலமைச்சர் இங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா, இதை இவன் தீவிரம் ஏற்கலையே, இவன் தீயில வைக்கிறான்னு பார்த்துப்பான். அது அவங்க மெய்த்தி இன மக்களுக்கானதில்லை தோழர்களே. 2023 ஆண்டு மே மாதம் தொடங்கி இன்று வரை நம்ம அப்பப்ப படிச்சிருப்போம். 238 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். 238 உயிர்கள் போச்சு. 287 வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது அல்லது சேதப்படுத்தப்பட்டது. பெண்கள் கண்ணன் கீதையில கூட மகாபாரதத்துல கண்ணன் இவங்களுக்கு உதவி செய்யவா பல நேரங்கள்ல காயக்கட்டை உருட்டும் போது அவன் என்ன செய்யல, கர்மனை ஜெயிக்க வைக்கல. அப்போ உதவிக்கு வரல. ஆனா எங்க உதவிக்கு வந்தான்? பாஞ்சாலியினுடைய உடை உரியப்படுகிற போது கண்ணன் நேரடியாக வந்து காப்பாற்றினான். மானம் போய்விடக்கூடாது என்று. ஆனால் தாய், தமக்கை, மகன் என்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை அம்மனமாக்கி தெருவில் விடுகிற போது ஊர்வலமாக இழுத்துச் செல்லுகிற ஒரு மிகப்பெரிய அவமானம் இந்தியாவுக்கு வந்தது. எதை ஒட்டி? அந்த நீதிமன்றத்தை போடுகிறது. ஒரு சொந்த நாட்டில் அந்த மாநிலத்தில் 70,000 பேர் அகதிகள் ஆக்கப்பட்டனர். போன ஆண்டு 2025 ஜனவரி கணக்குப்படி இப்போதும் 60,000 பேர் எங்க இருக்காங்க? அகதிகள் முகாம்களில் இருக்கிறார். பிள்ளைகள் படிக்க போக முடியல, வயதானவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, சொந்த வீடுகளுக்கு போக முடியவில்லை. பலர் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த வேலைக்கு போக முடியவில்லை. நான் 60,000 பேர் ஒரு மாநிலம் சொன்னா பெருசா கற்பனை, தமிழ்நாடு மாதிரி கற்பனை பண்ணி பார்க்காதீங்க. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 8.5 கோடி. மணிப்பூருடைய மக்கள் தொகை வெறும் 36 லட்சம். சென்னை மாநகரத்தினுடைய மக்கள் தொகை 1 கோடிக்கும் அதிகம். 1/3 பகுதி சென்னையில் ஒரு 70,000 பேர் அகதிகளாக இருக்கிறார்கள் என்கிற நிலைமையை உருவாக்கி அந்த ஆர்டரை இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் போறாரு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றது? உயர் நீதிமன்றத்தை பார்த்து உனக்கு அதிகாரம் இல்லாத ஒன்றை நீ செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிச்சு. அது ஸ்டே பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா இவன் ஸ்டே பண்ணிடலாம். நான் என்ன கேட்க விரும்புறேன், அந்த மாநிலத்தில் இப்போது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இல்லை. இவ்வளவுக்கும் காரணம் அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு இல்லையா? நம்ம சாமிநாதன் மாதிரி ஒருத்தர், ஜி.ஆர். சாமிநாதன் மாதிரி ஒருத்தர் அங்கே இருக்கிறார். ஒரு மாநிலத்தை எரிய விடுகிற ஒரு தீர்ப்பை சொன்னால் அதை அமல்படுத்த வேண்டும் என்று யாராவது சொன்னால் அவங்க சுயபக்தியோடு இருக்கிறதாக நான் நினைக்கல. ஒரு சூத்திரத்தை வச்சுட்டு நம்மகிட்ட பேச நீதிமன்றங்களின் நிலை மாறி இருக்கிறது. விக்டோரியா கவுனின்னு ஒரு ஜட்ஜ் இருக்காங்க. அந்த அம்மா கன்னியாகுமரிக்காரங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அட்வொகேட்டா இருக்கையில அவங்க பேசுறது இருக்கார்ல, உயர் நீதிமன்ற நீதிபதி, எல்லா இடத்திலும் நீங்கள் பார்ப்பது பச்சை பயங்கரவாதம்,
ஆனால் எங்க மாவட்டத்தில் வெள்ளை பயங்கரவாதத்தையும் சேர்த்து நாங்கள் எதிர்கொள்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பச்சை பயங்கரவாதம் என்றால் இஸ்லாமியர்களும், வெள்ளை பயங்கரவாதம் என்றால் யார சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள். நீங்க ஒண்ணும் சாதாரணமான விஷயம் இல்லை. நாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்மை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். உமர் காலிக்கும் அல்லது சர்க்கில் இமாமும் தனியான நபர்கள் இல்ல. சம்சீர் அகமது இங்க பேசும்போது சொன்னார், நான் எஸ்எஃப்ஐ என்பதால் நான் இப்படி இருக்கிறேன். இல்லைன்னா சம்சீர் அகமது அந்த கருணையெல்லாம் அவங்க ஒண்ணும் காட்ட மாட்டாங்க. நக்கிற நாய்க்கு செக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது. நீங்க இன்னைக்கு நீதிமன்றத்தை எப்படி மாற்றி இருக்கிறார்கள்? அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை 33. நீங்க இன்னைக்கு போய் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா, முன்னால மாதிரிலாம் நம்ம பார்க்க வேண்டியது வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். போட்டோவோட போட்டிருக்காங்க, பேரோட போட்டிருக்காங்க. இந்த 33 பேரில் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார், ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார். மீதி 31 பேரில் 9 பேர் விஸ்வ இந்து பரிஷத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். யார் விஸ்வ இந்து பரிஷத்து? இந்தியாவில் மதச்சார்பின்மை இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, அல்லது மசூதிகள் இருக்கிற இடத்தையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிற பாதிரியார் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய பச்சிலம் பாலகர்களுடைய கொலைக்கு காரணமாக உயிரோடு இருக்கப்படும். நீங்க ஏதோ நாட்டுல உயிரோடு இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் அர்ஜுன் சம்பத்தன் இருக்காரு. முதல்ல தமிழ்நாட்டுல இந்த உயிரோடு எழுப்பது 98 நடந்தது, மறந்துடாது. கோவையில இஸ்லாமியர்கள் மீது துப்பாக்கி சூடு நடக்கும். 19 பேர் என்று அரசாங்கம் சொல்லிச்சு, 29 பேர் என்று அந்த ஊர்ல இருக்கவங்க எங்க வீட்டுல யாராவது இறந்தாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். நான் இது இறந்து போனவங்க குண்டடிப்பட்டு குண்டு காயம் பட்டா என்ன பண்ணுவாங்க? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு, அதுவும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுக்க மாட்டான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. அந்த வாசல்ல 7 பேர் கொண்ட ஒரு கும்பல் நிற்குது. அதுக்கு தலைவர் அர்ஜுன் சம்பத். இந்த 7 பேர் கொண்ட கும்பல் ஒரு 4 பேரை குண்டடிப்பட்டு வந்த அந்த 4 பேரையும் பெட்ரோல் ஊற்றி டயரை போட்டு கொளுத்தி கொள்ளுது. குஜராத்தில் நரோடா பாட்டியாவில் 2002 என்ன நடந்ததோ அதை 98 வெளியே செய்தார். ஆனா 2001 நீதிமன்றம் விடுதலை செய்ய அவர்கள் மீது போதுமான ஆதாரம் இல்லை என்று நான் அந்த எஃப்ஐஆர் எடுத்து பார்த்தேன். அவ்வளவு அயோக்கியத்தனமா எஃப்ஐஆர் போட முடியும் என்று யாரும் நம்பவே மாட்டார்கள். அவ்வளவு அயோக்கியத்தனமான எஃப்ஐஆர். நீங்க உமர் காலிக்கும் சர்க்கில் இமாமுக்கும் எப்படி எஃப்ஐஆர் போட்டான், எவ்வளவு மோசமா போட்டிருக்காங்கிறது. இந்த நீதிமன்றங்களை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்ன இந்த கணக்கை இந்த கேரவன் என்கிற ஆங்கில பத்திரிகை 2024 அக்டோபர் மாதம் வெளியிட்ட அதனுடைய பத்திரிகையில் ஒரு மிகப்பெரிய கட்டுரையை, எப்படி RSS ஆதிக்கத்திற்குள் நீதிமன்றம் வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கு. சர்க்கில் இமாமுக்கு மட்டுமல்ல, இப்ப தோழர் சொல்லும் போது நீங்க சொன்னார், கிழக்கு டெல்லியில வன்முறை நடக்கும். வெட்டுப்பட்டவர்களை ஆம்புலன்ஸ தூக்க விட மாட்டாங்க. காயம்பட்டவர்கள் குற்றையிலும் கொலையிலுமாக தண்ணின்னு கத்தினா கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த முரளிதரன் என்ன பண்றாரு, அவங்க
மற்ற இந்த இத்தனை மணி நேரம் தான் இல்லை, ஜட்ஜி உட்கார்ற இடம் தான் நீதிமன்றம். அவர் நைட்டு நீதிமன்றத்தை கூட்டி ஒழுங்கா காயம்பட்டவனை கூட்டிட்டு போ, ஹாஸ்பிட்டல் சேர்க்க மாட்டாங்க, அப்படி கொண்டு போறோம். ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒழுங்கா நீ அவங்கள சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடு என்று சொல்றாரு. 15வது நாள் அவரை எங்க அனுப்புறாங்க? பஞ்சாப் சண்டிகர் நீதிமன்றத்துக்கு மாத்துறாங்க. பிறகு அவரை புவனேஸ்வருக்கு மாத்துறாங்க. இந்த புவனேஸ்வருக்கு மாற்றியவரை தமிழ்நாடு, ஏன்னா தமிழ்நாடு நீதிமன்றம் பெரிய நீதிமன்றம், இந்த நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக கொலிஜியம் நியமிக்கிறது. யாரு? தலைமை நீதிபதி உள்ளிட்டவர்கள் சேர்ந்து நியமிக்கிறார்கள். நண்பர்களே, 4 தடவை சொன்ன பிறகு 8 மாசம் வரை ஒன்றிய அரசாங்கம் அதை முடியாதுன்னு சொன்னா கொலிஜியம் பின்வாங்கி கொண்டது. நீதிபதி முரளிதரன் தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக மாறாமலேயே அவர் ரிட்டையர் ஆனார். இப்ப நீதிமன்றத்தில் பிராக்டிஸ் பண்ணியிருக்கார் அட்வொகேட். அவர் எவ்வளவு நேர்மையான ஆளுன்னு எனக்கு நேரடியாக பழக்கம். 92 துப்பாக்கி சூடு நடக்குது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல நடுநாள்முறை கிணறுன்னு ஒரு ஊர். ஜெயலலிதா வழக்கம் போல இங்க இருக்க முனிராம் ஐஏஎஸ், பாஸ்கர்தாஸ் ஐஏஎஸ், ஐயா உங்க ஜாதிக்கார நான் விசாரிக்க சொல்றேன்னு சொல்றாரு. ஆனா ஜாதியா இருந்தாலும் அவர் ஐஏஎஸ் ஜாதி. பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கப்பட்ட பகுதியினர் என்றாலும் கூட அவன் அதிகாரம் வந்த பிறகு அவன் ஐஏஎஸ் ஜாதியா தான் இருக்கா. ஜெயலலிதா சொல்றது கேட்கிறான், போலீஸ் மேல தப்பே இல்லை, இவங்க தான் காட்டு முறாடித்தனமா அனுமதித்தாருன்னு எழுதி கொடுக்குறான். அப்ப இன்னொருத்தர் ஓ வெங்கடாச்சலம் என்கிற டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கார். அவர் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். நாங்க கோர்ட்டுக்கு போறோம். உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கு காசு கொஞ்சம் நெஞ்செல்லாம் ஆகாது, கண்ணாப்புனாலும் காசு கேட்பாங்க. அப்ப இலவச சட்ட உதவி மையத்துக்கு போறோம். அப்போது இளம் வக்கீலாக இருக்கக்கூடிய இந்த முரளிதரன்கிட்ட போகலாம்னு தோழர்கள் வைகை வழிகாட்டார். அவர் எங்கிட்ட பைசாவே வாங்கல. அவரு ஓ வெங்கடாச்சலத்தை நியமிச்சாங்க, விசாரணை பண்ணாங்க. விசாரணையில் அந்த 83 அசுதோஷ் சுக்லா என்கிற ஐபிஎஸ் ஆபீசர் உட்பட 83 பேரும் மனிதர்களாக மாறுகிற வரை மனிதர்கள் இருக்க பகுதியில இதுல போடாதீங்கன்னு சொல்லிச்சு நீதிமன்றம். அவ்வளவு பவர்ஃபுல் அவருடைய அறிக்கை. அதுவும் அந்த காயம்பட்டவர்களுக்கு ஒரு 23 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அந்த ஊருக்காரங்க சேர்ந்து 10% வாங்கி அதுல ஒரு 2,30,000 ஊர்ல இருக்க பண்டு சேர்த்து ஒரு 20,000 சேர்த்து 2 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுங்க பைசா. நம்ம இதுவரை ஒரு பைசா கொடுக்கல. அனுப்பி வச்சோம். எனக்கு முன்னால இருந்த மாவட்ட செயலாளராக தோழர் இசைக்குமுத்து ஒரு நல்ல ஆங்கிலத்தில், நீங்க எங்கிட்ட ஒரு பைசா கூட வாங்கல, மிகப்பெரிய நன்றி, நாங்க கூட உங்களுக்கு வேற எப்படி சொல்றதுன்னு நான் நினைக்கல, ஆனா யாரு கொடுத்தா? அந்த ஊர் மக்கள் இதை கொடுக்கணும்னு சொல்றாங்க, இதை அனுப்பி வைக்கிறோம் அந்த ஊர் மக்கள் சார்பாக. ஒரு வாரம் கழிச்சு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தோடு நாங்கள் அனுப்பிய டிமாண்ட் டிராஃப்டும் வந்தது. அவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தார். இந்த வழக்கை என்னை நம்பி நீங்கள் ஒப்படைத்ததே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சன்மானம். எனவே இதை நான் திரும்ப அனுப்புகிறேன். நீங்க அந்த கேஸ் முடிஞ்ச போது 96 2.5 லட்சம் ரூபாயினுடைய மதிப்பு என்னவென்று யோசித்தால் நமக்கு தெரியும். நண்பர்களே, பாதிக்கப்படுகிற நீங்க சர்ஜரி இமாமுக்கும் உமர் காலத்துக்கு மட்டும் நாம் பேசவில்லை. சமீபத்தில் ஒரு நீதிபதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை அவரை பத்தி ஒரு தலையங்கம் எழுதியிருந்தது. நான் கூட எடுத்து என் பேச அத்துல் ஸ்ரீதரன் என்பது அவருடைய பெயர். சொந்த ஊர் மத்திய பிரதேஷ். அவர் அவருடைய பொண்ணு படிச்சு வந்தோன்னா அவர் கேட்கிறாரு, ஐயா என் பொண்ணு படிச்சுட்டு இங்க பிராக்டிஸ் பண்றான். அவர் பிராக்டிஸ் பண்ற இடத்திலேயே நான் வேலை பார்ப்பது
விழுமியங்களின்படி சரியில்லை. எனவே வேற எங்கேயாவது என்னை மாற்றி விட்டுருங்க. எனக்காக அவளை போய் வேற இடத்துல வேலை பாருன்னு நான் சொல்ல முடியாது என்ன சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் கோர்ட்டுக்கு மாற்றாங்க. நம்ம ஊரே இப்படி இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தடுப்பு காவல் சட்டத்தில் பலரையும் கொண்டு வருகிறார். ஆதாரம் இருக்கா டிமாண்ட் பண்றார், ஆதாரம் இல்லையா விடுதலை பண்றேன்னு நூற்றுக்கணக்கான பேரை விடுதலை செய்திருக்கார். ஆதாரம் நீ அரசுக்கு முன்னால ஆதாரம் வச்சிருக்கணும். ஆதாரம் இல்லைன்னா நான் அப்படித்தான் ரிலீஸ் பண்ண. அவர் இங்க என்ன எத்தனாவது இடத்துல இருந்தாரு அப்படின்னா 2வது இடத்துல இருந்தார். அதுல என்ன முக்கியமான விஷயம்னா இந்த முதல் ஆளுக்கு ரிட்டையர் ஆயிட்டாருன்னா இந்த 2வது இடத்துல இருக்கவங்க எழுதிட்டாவார். அது தவிர அன்றாட வழக்குகளை யாரிடம் கொடுப்பது என்பதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு ரோல் உண்டு. ஏன் இதை சொல்றேன்னா இப்ப நம்மள பல பேரு கடைசியா இருந்த நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி கவாய் எல்லாரும் இப்படி கைதட்டோம். ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்க சில மோசமான தீர்ப்புகளை எஸ்சி எஸ்டிக்கு அப்படின்னு என்னது கிரீமிலேயே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் மற்ற விஷயத்துக்குள்ள போல சந்திரசூட் அவரை ரொம்ப நல்லவர்கள்லாம் பேசுவாங்க. ப்ராப்ளம் என்னன்னா இந்த 2 பேரும் உமர் காலிக்கு பெயில் பெட்டிஷனை ஒரு முறை கூட விசாரிக்கவில்லை. சரி, அதுல என்ன இருக்கு? ஏதோ 2 பசங்க அவங்க வழக்கை விசாரிக்கவில்லை என்றால் என்னவென்று நமக்கு தோணும். ஆனால் நண்பர்களே, ரொம்ப ஜூனியர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த ஜூனியரும் அவர்களுடைய கடந்த கால தீர்ப்புகளின் காரணமாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறவர்கள் என்று தெரிந்தே அவர்களுக்கு கொடுத்தாங்க. நான் சொல்லல, எனக்கு அவங்க பக்கத்துல இருந்த பார்த்தேன், பத்திரிகைகள்ல வந்த செய்தி. அப்படி இந்த அருள் ஸ்ரீதரன் 2வது இடத்துல இருந்தவரை திரும்ப கொண்டாந்து இதெல்லாம் ரிலீஸ் பண்றாருன்னா திரும்ப கொண்டாந்து மத்திய பிரதேசத்துல போடுவாங்க. மத்திய பிரதேச ஹைகோர்ட்ல அவர் சொல்றாரு, ஐயா நான் இதான் வேண்டாம்னு சொன்னேன், நீங்க மாத்தணும். உடனே கொலிஜியம் என்ன பண்ணுது, அவர் சத்தீஸ்கருக்கு மாத்துது. சத்தீஸ்கர்ல மாத்தினா அவர் எத்தனாவது இடத்துல இருப்பாரு? 3வது இடத்துல இருப்பாரு. ஆனா என்ன பண்றாங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாத்துறான். ஏன் மாத்துறான்? அவன் சத்தீஸ்கருக்கு மாத்திருப்பான். ஏன் மாத்தினான் அப்படின்னா, உங்களுக்கு நினைவு இருக்கும், பகல்கான் தாக்குதல் முடிந்த பிறகு அவங்க ரொம்ப வேஷம் போடும். RSS எப்போதுமே வேஷம் போடும். ஒரு அந்த விக்ரம் மிஸ்ரி என்கிற அந்த வெளியுறவு செயலாளரை விட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 பெண்களையும் இன்னொரு ஆர்மி ஆபீசரை வச்சு ஒரு பேட்டி கொடுக்க வைக்கிறார். அதுல சோஃபியா குரேஷி ஒருத்தர். இந்த சோஃபியா குரேஷியை பத்தி மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாம் பயங்கரவாதிகளின் சகோதரியை வைத்து தீவிரவாதிகளை நாங்கள் அழித்தோம். எவன் கண்டுக்கல, கேஸ் கொடுத்தான். இவர் என்ன சொன்னாரு, சுவமோட்டவா அவன் மேல கேஸ் போடணும்னு சொன்னாரு. தூக்கி கொண்டு போய் அகலாபாத் நீதிமன்றத்துல 7வது இடத்துல பவர் இல்லாம போட்டு வச்சுட்டு. எனவே உமர் காலிக்கும் சர்ஜில் இமாமுக்கு மட்டும் நீதி கிடைக்கவில்லை என்பதல்ல. இன்றைக்கு இருக்கிற RSS ஆட்சியில், அவர்கள் கட்டுப்பாட்டில் நடக்கிற ஆட்சியில் நீதிபதிகளுக்கும் நீதியை பெறுவதற்கு வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினால் மட்டுமே சாத்தியம் என்பதால் தான் இந்த உரையாடலை நடத்தும். நீங்க சங் பரிவார் ஆரம்பத்துல வச்ச 3 கோரிக்கை நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அவன் ஆரம்ப காலம் இருந்து வைத்துக் கொண்டு வருவது என்னது? 1, பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமருக்கு அந்த இடத்தில் கோயில் கட்டுவது. 2, அரசமைப்பு சட்டத்தில் 370வது பிரிவை நீக்குவது, காஷ்மீருக்கு சிறப்பு சலுகை கிடைக்கும். 3வது அம்சம் காமன் சிவில் கோட். முதல் 2ஐயும் நிறைவேற்றி விட்டார்கள், மறந்து விடாதீர்கள். முதல் 2ஐயும் அவர்கள் நிறைவேற்றியது மட்டுமல்ல, அதற்கு நீதிமன்றத்தின் ஸ்டாம்பும் கிடைச்சிருக்கு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது.
நண்பர்களே, 1511 மீர்பாகி பாபி கட்டார். 16ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பம். அதற்கு ஒரு 40-45 வருஷம் கழிச்சுதான் ராமசரிதமானஸ் எழுதப்படுகிறது. ராமாயணம் நூற்றுக்கணக்கான ராமாயணம் இருக்கு. கம்பனும் ராமாயணம் எழுதியிருக்காங்களா? அது மாதிரி அவரு அந்த பகுதியில் நாட்டுல சமஸ்கிருதத்துக்கு வெளியே முதல்ல இன்னொரு மொழியில் எழுதப்பட்டது ராமசரிதமானஸ், சபாரி மொழி. அது நம்ம ஹிந்தியில ஒரு வேரியேஷன். நம்ம சொல்றோம்ல, கொங்கு தமிழ், நம்ம நெல்லை தமிழ், சென்னை தமிழ், இப்படி பேர் நிறைய வச்சிருக்கோம். அவரை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம், அதையெல்லாம் மீறி நடக்கிறவர். அவர் சொல்ல 17ஆம் நூற்றாண்டில் இல்ல, 19ஆம் நூற்றாண்டில் இல்ல, இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். 19ஆம் நூற்றாண்டில் ஒரே ஒரு சாமி, ஒரு பூசாரி கேட்டுக்கு போறார். ஆனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சாதாரண சில, இது ஒரு பெரிய அநியாயம், 400 வருட அவமான சின்னம்னு பல பேர் பேசுறாங்க பார்த்தீங்களா? அந்த நண்பர்களுக்கு, சாதாரணமா நினைக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். RSS முதல் தலைவராக இருந்த ஹெட்கேவர் ஒரு இடத்தில் கூட இதை பற்றி பேசியதில்லை. அவர்களுடைய 2வது தலைவராக இருந்த, அவர்களால் குருவி என்று போற்றப்படுகிற கோல்வால்கர், அவருடைய பேச்சு எழுத்து அத்தனையும் தொகுப்பிக்கப்பட்டு பஞ்சாப் டாக் என்ற ஆங்கிலத்திலும் தமிழில் 2 டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. ஒண்ணு சிந்தனை கொத்து, இன்னொன்னு ஞான பெண்மை. 2 பதிப்பகமும் போட்டு நான் இது எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். ஒரு இடத்திலும் என்ன இல்லை, ராமர் கோயில், பாபர் மசூதி என்கிற பிரச்சனை கிடையாது. இன்னொரு அவங்களுக்கு தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தார் சாவர்கர். இந்த சாவர்கரும், அதாவது கோல்வால் ஹெட்கேவர் 1940 வரை உயிரோடு இருந்தார், பேசலாம். கோல்வால்கர் 1973 வரை உயிரோடு இருந்தார், பேசலாம். சாவர்கர் 1966 தான் இறந்து போனார், ஒரு இடத்தில் கூட பேச. ஆனா ஒரு அவமானம், ஒரு சாதாரணமா அப்படி இருப்பாங்க. அதை இடிச்சாங்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, போட்டோஸ் இருக்கு, எவன் இடிச்சா, எங்க இருக்காங்க. இந்த அர்ஜுன் சம்பத்து மாதிரியான ஆள் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, நானும் போனேன், நானும் இடிக்க போனேன், கரசேவைக்கு போனேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நானும் ரவுடிதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இருக்கட்டும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய டிவி, புகைப்படக்காரர்கள், பத்திரிகையாளர்கள் பார்த்து எழுதலாம். இந்தியா டெமோக்ரஸி, 144 கோடி, எல்லாம் கரெக்ட். அதை உடைத்ததற்காக ஒருத்தன் கூட கண்டிக்கப்படவில்லை. தெரிஞ்சுக்க. அதே போல அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு சாதாரண நாட்டில் என்ன சொல்றான், காஷ்மீருக்கு மட்டும் இருக்கு. நிறைய படித்தவர்களாக ஒரு டாக்டர் என்னோட ஒரு நாள் பேசிட்டு வந்தார். நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவே பேசுகிறீர்கள் என்று சொன்னார். இல்லை, நான் நியாயத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் அநியாயமே நடந்துட்டு போட்டுன்னு சொல்றீங்க. எனக்கு நான் தொழில் பண்ணவும் போறதில்லை, நான் தொப்பி போடுறதும் இல்லை. எங்க ஊர்ல இந்த நோம்பு காலத்துல கஞ்சி குடிப்பாங்க கிராமத்துல இருக்கையில, அதுக்கு போய் நின்னதை தவிர வேற எந்த தொடர்பும் இல்லைன்னு அவர்கள் சொல்லுங்க. காஷ்மீருக்கு மட்டும் எதிர்க்க சிறுபரப்பு, காஷ்மீருக்கு மட்டும் இல்ல, படித்த நண்பர்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தின் 371வது பிரிவில் ABCDEFGHI வரை இருக்கு. அத்தனையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு இருந்தது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% என்னது? நம்ம அரசமைப்பு சட்டத்தின்படி 69% கொடுக்க முடியுமா? நீதிமன்ற தீர்ப்புகளின்படி கொடுக்க முடியுமா? எப்படி உங்களுக்கு மட்டும் 69% வந்தது? இன்றைக்கும் குஜராத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை வேறு மாநிலத்துக்காரர்கள் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஏழைக்கு எங்கேயுமே இடம் வாங்க முடியாது, அவனுக்கு வசதி இல்லை. ஆனா நம்ம வாங்க, காஷ்மீர்ல அவங்களை தவிர நம்ம யாரும் நிலம் வாங்க முடியாது. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், இந்த ஊர்ல உன்னைனால ஒரு சென்ட் நிலம் வாங்க முடியுமா? அது இல்லைங்க, ஆனாலும் உரிமை மிக்கல அப்படின்னாரு. ஓயா, இந்த நாடு ஒரு சுதந்திர நாடு, வாழ்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது, குடியிருப்பதற்கு உரிமை இருக்கிறது. பெருமுதலாளிகளுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர், லட்சக்கணக்கான ஏக்கர்
அடிமாட்டு விலைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா நீ இந்த நாட்டினுடைய குடிமகன், உனக்கு ஒரு 3 சென்ட கொடுக்க இந்த அரசாங்கம் வரமாட்டேன்றதுன்னு உனக்கு கோவம் இல்லை, எங்கேயோ இருக்க காஷ்மீர்ல இடம் வாங்க விட மாட்டேன்றான்னு இப்படி கொந்தளிக்கிறேன்னு கேட்ட. அப்படி இந்த மனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் விஷமாக்கி கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த காலத்தில் இது முக்கியமானது. எனவேதான் இந்த காலத்தில் சொல்கிறோம், நீங்க இது வெறுமனே உமர் காலித்துக்கும் சார்ஜில் இஸ்லாமுக்கும் இமாமுக்கும் மட்டும் இழைக்கப்பட்ட கொடுமை. கடைசி அதை எப்படி தப்பு செய்யாமலாம் செய்வாங்க அப்படி. இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆங்கில இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் சித்தார்த் வரதராஜா. அதே பத்திரிகையில் சியாவுஸ் ஆலம் என்பவரும் அந்த பத்திரிகையினுடைய அந்த அதனுடைய கலாச்சார பகுதியை எழுதுகிற இந்த சியாவுஸ் சலாம் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதுகிறார். ஒரு இந்துத்துவ உலகத்துல ஒரு இஸ்லாமியனுடைய நிலை பற்றியான புத்தகம். அதை மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அதை வெளியிடுவதற்காக கொச்சிக்கு வருவதற்கு 2 பேரும் ஒரே டிராவல் ஏஜென்ட் கொடுத்து டிக்கெட்டை புக் பண்ண சொல்றாங்க. 2 பேர் பேர்லையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. 2 பேரும் பெருசா கவலைப்பட்டு, நம்ம தான் பெரிய பத்திரிகையில வேலை பார்க்கிறோம், வயது ஆசிரியராக இருந்திருக்கேன், நான் சித்தார்த்து வர்றாரு, நான் சொன்னா அவர் கேட்பாங்க. 2 பேரும் போறாங்க. போனோம்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க உங்க ஐடென்டி கார்டுல இருக்கக்கூடிய என்னது பேரும் இந்த ஸ்பெல்லிங்கும் வித்தியாசமா இருக்கு, 2 பேரும் பயணப்பட முடியாது. சித்தார்த்து வரராஜன் டக்குன்னு அவர்கிட்ட இருந்து ஐடி கார்டு, அப்புறம் ஆதார் அட்டை, ஒண்ணுக்கு ஆகாத ஆதார் அட்டை. நம்ம ஓட்டு கேட்க போனோம்னா அந்த ஆதார் அட்டை ஒண்ணும் இல்லை, சரி அதையும் எடுத்து கொடுக்குறாரு. உடனே நீங்க பாஸ் உள்ள போங்கன்ட்டாங்க. சியாவுஸ் சலாம் கொடுக்கல. உடனே இவர் என்ன பண்றாரு, நான் ஹிந்துல வேலை பார்க்கிறேன், நீ இவங்ககிட்ட எல்லாம் கேட்டுப்பாரு, இது என்னுடைய ஐடி கார்டு, இது என்னுடைய என்னது இந்த ஒண்ணுக்கு உதவாத ஒரு அட்டை, ஆதார் அட்டை, இதெல்லாம் எடுத்து அவர் காமிக்கிறார். அவன் என்ன சொல்லிட்டான்னா முடியாது என்று சொல்லியிருக்கான். இவர் போய் சித்தார்த்து வருவராஜன் இவர் போய் பேசுறாரு. இவர் ஐயா என்னைய விட்டு இல்ல, இந்த இந்த புத்தகத்தை பாத்தீங்கல்ல, இதை வெளியிடத்தான் போறேன், இதை எழுதின ஆள் இருக்காருல்ல அவர் இவர் தான், இந்த போட்டோ இதுல இருக்கு, இவர் அனுமதிக்க வேண்டும். முடியாதுன்னு சொல்லிட்டான். அவர் வராம தான் கொச்சியில் நடக்குது. இவர் வேறு சித்தார்த் வரதராஜன் பேச ஆரம்பிக்கும் போது எப்படி பேச ஆரம்பிக்கிறாருன்னா, வாட் இஸ் தேர் இன் நேம், ஒரு பெயரில் என்ன இருக்கிறது என்றுதான் அவர் அவர் புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு பதிலா இந்த பெயரில் என்ன இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது பெயரில் கூட அல்ல, ஒரே ஒரு எழுத்தில் என்ன இருக்கிறது என்றுதான் வைத்திருக்க வேண்டும். அவர் சொல்லும்போது சொல்றார், அவருடைய தாடி, அவருடைய பெயர், அவர் தலையில் இருந்த அந்த இதுதான் காரணம் என்று அவர் முடிப்பார். நண்பர்களே, ஒரு மோசமான இங்கேயும் கூட உமர் காலித் ஒரு மார்க்சிஸ்ட், அவர் சிபிஎம் இல்லை, சச்சின் இமாம் ரொம்ப ரொம்ப கடவுள் பக்தி, கடவுளை வேண்டுகிறவர். 2 பேரும் வேறு வேறு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர். 2 பேரும் நல்ல படிப்பாளிகள். ஒருவன் அல்லாதான் எல்லாம் என்று நினைக்கிற ஒருவன் இல்லை மார்க்சியம் தான் எனக்கு வழிகாட்டி என்று சொல்லுகிறவர். ஆனால் 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது. 2 பேரும் இஸ்லாமியர்கள் என்பது, 2 பேரும் RSS ஆட்சியில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பது, அந்த ஒற்றை காரணத்தினால் 5 ஆண்டுகளாக நமக்கு ஒரு பிள்ளை இருந்து சாக்லேட் பண்ணி கனவுகளோடு வளர்த்த பிள்ளை 5 ஆண்டுகளாக எந்த குற்றமும் நிரூபணமாகாமல் ஒரு சிறையில் வாழ்வதை நீங்கள் கற்பனைக்கு செய்து பார்த்தால்
எவ்வளவு இருண்ட காலத்திற்குள் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். இருட்டை எதிர்த்து பேசுங்கள், வீடுகளில் பேசுங்கள், வீதிகளில் பேசுங்கள், கடைகளில் பேசுங்கள், நண்பர்களிடம் பேசுங்கள், உறவினர்களிடம் பேசுங்கள். பேச வாய்ப்பு கிடைத்த ஒவ்வொரு இடத்திலும் காவி இருள் சூழ்கிறது. இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், அதற்கு எதிராக நம்முடைய குரலை வலுவாக எழுப்ப வேண்டும் என்பதை எல்லோரிடமும் சொல்லுங்கள் என்கிற உரையாடலை நிகழ்த்துவதற்காக ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மத்திய சென்னை தோழர்களுக்கு பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.